السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له، وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد. ஹஜ் பற்றிய அல் குர்ஆனிய சிந்தனைகள் வகுப்பின் 15வது வகுப்பில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றோம். இன்றைய வகுப்பிலே நாங்கள் சூரத்துல் பக்ராவின் 199வது வசனத்தின் விளக்கத்தை பார்க்க இருக்கின்றோம். இந்த வசனத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன சொல்கிறான்? ثم أفيضوا من حيث أفاض الناس واستغفروا الله إن الله غفور رحيم. பிறகு நீங்கள் மக்கள் எங்கிருந்து திரும்பிச் செல்கிறார்களோ நீங்களும் அங்கிருந்தே திரும்பிச் செல்லுங்கள். அல்லாஹ்விடத்திலே நீங்கள் பாவ மன்னிப்பு தேடிக்கொள்ளுங்கள். நிச்சயமாக அல்லாஹ் தஆலா அதிகமாக பாவங்களை மன்னிக்கக்கூடியவனாகவும் அதிகம் இரக்கம் காட்டக்கூடியவனாகவும் இருக்கின்றார். இதனுடைய விளக்கத்தை நாங்கள் பார்ப்போமாக இருந்தால், மக்கள் எங்கிருந்து செல்கின்றார்களோ அங்கிருந்து நீங்கள் செல்லுங்கள் என்று அல்லாஹ் தஆலா குறிப்பிடுகிறார். அப்படி என்றால் அதனுடைய கருத்து என்ன என்பதை நாங்கள் புரிய வேண்டும் என்று சொன்னால், அந்த காலத்தில் இருந்த ஒரு நடைமுறையை நாங்கள் புரிந்து கொண்டால்தான் அந்த வசனத்தினுடைய கருத்தை சரியான முறையில் புரிந்து கொள்ள முடியும். அறிஞர்கள் சொல்கிறார்கள், இதனுடைய கருத்து ஏனைய மனிதர்கள் எவ்வாறு அரஃபாவிலே இருந்து முஸ்தலிஃபாவை நோக்கி செல்வார்களோ அதே போல எல்லோரும் அங்கிருந்தே செல்லுங்கள் என்று சொல்கிறார். அப்படி என்றால் யாராவது அரஃபாவிற்கு செல்லாமல் ஹஜ் கடமையை நிறைவேற்றி வந்தார்களா அந்த காலத்திலே என்று கேட்டால் ஆம். அந்த காலத்தில் இருந்த குறைஷிகள், மக்காவாசிகளில் இருந்த குறைஷிகள், அவர்கள் தமக்கென்று சில சிறப்பம்சங்களை வைத்துக் கொண்டிருந்தார்கள். அவர்கள் சொல்லுவார்கள், நாங்கள் ஹரத்திலே வாழக்கூடியவர்கள், எனவே ஹஜ்ஜுடைய கடமையிலே நாங்கள் அரஃபாவுக்கு சென்றால் அது ஹரத்துடைய புனித பூமியின் எல்லைக்கு அப்பால் இருக்கிறது. அரஃபா புனித பூமி என்ற அந்த எல்லைக்கு அப்பால் இருக்கிறது, வெளியே இருக்கின்றது. எனவே நாங்கள் அங்கு செல்வது எங்களுக்கு பொருத்தமற்றது. எனவே நாங்கள் முஸ்தலிஃபாவிலே தங்கிக் கொள்வோம் என்று கூறி அவர்கள் அரஃபாவுக்கு செல்ல மாட்டார்கள். ஏனென்றால் முஸ்தலிஃபாவை தாண்டித்தான் மினாவிலிருந்து மக்காவிலிருந்து மினாவுக்கு சென்று, மினாவிலிருந்து முஸ்தலிஃபாவுக்கு சென்று, முஸ்தலிஃபாவிலிருந்து தான் அரஃபாவுக்கு நாங்கள் செல்ல வேண்டும். எனவே அப்படி அவர்கள் மக்காவிலே இருந்து வந்து முஸ்தலிஃபாவோடு நிறுத்திக் கொள்வார்கள், அரஃபாவுக்கு செல்ல மாட்டார். ஏன்? அது புனித பூமியின் எல்லைக்கு அப்பால் வெளியே இருப்பது என்ற காரணத்தினால். அதனை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த ஜாஹிலிய நடைமுறையை இல்லாமலாக்குவதற்காக குறைஷிகள் அல்லாத மற்ற எல்லோரும் எப்படி அரஃபாவுக்கு சென்று வருகிறார்களோ அதே போல நீங்களும் சென்று வர வேண்டும் என்று அல்லாஹ் தஆலா இந்த இடத்திலே சொல்கிறார். ஹிஷாம் இப்னு உர்வா ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் தனது தந்தை உர்வா அவரிடத்திலிருந்து அறிவிக்கின்றார்கள், அரபிகள் காபத்துல்லாவை நிர்வாணமாக வலம் வரக்கூடியவர்களாக இருந்தார்கள், குறைஷிகளை தவிர. குறைஷிகளுக்கு கிடைத்த அவருடைய சந்ததிகளை தவிர மற்ற எல்லோரும் நிர்வாணமாக தவாஃப் செய்வார்கள். அவர்களுக்கு ஹும்ஸ் என்பதாக சொல்லப்படும். குறைஷிகள் அவர்களுக்கு ஹும்ஸ் என்று அழைக்கப்படுவார்கள். ஹும்ஸ் என்று சொன்னால் மார்க்கத்திலே தீவிரமாக ஈடுபடக்கூடியவர்கள் என்ற கருத்திலே, மார்க்கத்திலே மிகவும் பற்றுள்ளவர்கள் என்ற கருத்தில் அவர்கள் தமக்கு அந்த பெயரை சூட்டிக் கொண்டார்கள். ஏனென்றால் அவர்களுடைய ஆடை, அரபிகளுடைய ஆடை ஹராமான வழியிலே சம்பாதிக்கப்பட்டு இருந்தால் அதன் மூலமாக ஹஜ் செய்வது பொருத்தமற்றது என்ற காரணத்தினால் தான் அவர்கள் அவ்வாறு செய்தார்கள். அவ்வாறு யாருக்காவது ஆடை வேண்டும் என்றால் இந்த குறைஷிகளிடத்திலிருந்து அந்த ஆடையை பெற்று அணிந்து கொண்டு அவர்கள் தவாஃப் செய்வார்கள். குறைஷிகள் அல்லாதவர்கள் ஆண்களுடைய ஆடையை கொடுப்பார்கள், பெண்களுடைய ஆடையை கொடுத்து அதன் மூலமாக அவர்கள் அணிந்து கொண்டு தவாஃப் செய்வார்கள். இது ஒரு வழக்கம் அவர்களிடத்தில் இருந்தது. அடுத்து இன்னொரு வழக்கம் என்ன? அவர்கள் முஸ்தலிஃபாவுக்கு வரைக்குத்தான் செல்வார்கள், முஸ்தலிஃபா வரைக்கும் தான் அவர்கள் செல்வார்கள். அதை தாண்டி
அவர்கள் செல்ல மாட்டார்கள். ஆனால் ஏனைய மனிதர்கள் எல்லோரும் அரஃபாவுக்கு செல்வார்கள். ஹிஷாம் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சொல்கிறார்கள், எனது தந்தை சொன்னார்கள், ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா மூலமாக, ஆயிஷா ரலியல்லாஹுடைய உறவினர் தான் உர்வா இப்னு ஸுபைர். அவர் சொல்கிறார், ஆயிஷா நாயகி சொன்னதாக, அல் ஹும்ஸ் என்பவர்கள் அவர்களை பற்றித்தான் அல்லாஹ் தஆலா சும்மா அஃபீது மின் ஹைது அஃபாதன் நாஸ் என்ற வசனத்தை இறக்கினான் என்று சொல்லிவிட்டு ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொன்னார்கள், மக்கள் எல்லோரும் அரஃபாவிலிருந்து அரஃபாவுக்கு சென்று வருவார்கள். ஆனால் இந்த ஹும்ஸ் என்று சொல்லக்கூடிய இந்த குறைஷிகள் மாத்திரம் முஸ்தலிஃபாவிலிருந்து தான் திரும்புவார்கள், முஸ்தலிஃபாவுக்கு சென்று தான் திரும்புவார்கள் என்பதாக சொல்கிறார்கள். அவர்கள் நாங்கள் ஹரத்துக்கு வெளியே செல்ல மாட்டோம், ஹரத்துக்கு வெளியே சென்று வர மாட்டோம் என்று அவர்கள் சொல்லக்கூடியவர்களாக இருந்தார்கள். இந்த வசனம் எப்பொழுது இறங்கியதோ அப்பொழுதிலிருந்து எல்லோருமே அரஃபாவுக்கு செல்வதற்கு ஆரம்பித்து விட்டார்கள் என்பதை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொன்னதாக உர்வா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள். அடுத்ததாக இந்த வசனத்திலே அடுத்ததாக அல்லாஹ் தஆலா என்ன சொல்கிறார், வஸ்தக்ஃபிருல்லாஹ், அல்லாஹ்வை நீங்கள் அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு தேடுங்கள், உங்களுடைய பாவங்களுக்காக மன்னிப்பை தேடிக்கொள்ளுங்கள். ஏனென்றால் நிச்சயமாக அல்லாஹ் தஆலா பாவங்களை மிக அதிகமாக மன்னிக்கக்கூடியவனாகவும் இரக்கம் காட்டியக்கூடியவனாகவும் இருக்கிறான். எனவே ஹாஜிகளுக்கு அல்லாஹ் தஆலா தமது பாவங்களை அல்லாஹ் தஆலாவிடத்திலே மறைக்குமாறும் மன்னித்து விடுமாறும் துவா கேட்குமாறு வலியுறுத்துகின்றார், கேட்குமாறு கட்டளையிடுகிறார். ஏன்னா அல்லாஹ் தஆலாவிடத்திலே தான் அதை கேட்பதற்கு அவன் மாத்திரம்தான் தகுதியானவன். அன்பார்ந்த சகோதரர்களே, இந்த வசனத்தினுடைய மேலதிகமான விளக்கங்களை நாங்கள் பார்த்தால் இதில் இருந்து நாங்கள் புரிந்து கொள்ளக்கூடிய விடயம் என்னவென்றால், முக்கியமாக யாருக்கும் சிறப்பு சலுகைகள் ஹஜ்ஜிலே கிடையாது, யாருக்கும் எந்த விதமான சிறப்பு சலுகைகளும் கிடையாது. எல்லோரும் ஒரே சமமானவர்கள் என்பதை நிரூபிக்கக்கூடிய ஒரு வணக்கம் தான் இந்த வணக்கம். குறைஷிகள் தமக்கென்று சிறப்பம்சம் ஒன்று சிறப்பான சலுகையை பயன்படுத்தி கொண்டிருந்தது போல அப்படி யாரும் பயன்படுத்தக்கூடாது. அதனால் தான் எல்லோருமே தலையை திறந்த ஆண்களை பொறுத்தவரையிலே தலையை திறந்து கொண்டு மேலே ஒரு போர்வை கீழே ஒரு போர்வையை மாத்திரம் போர்த்தி கொண்டு நாங்கள் இருக்கின்றோம். யாருடைய பணத்திமிரையும் அங்கு காட்ட முடியாது, யாருடைய அதிகாரத்தையும் அங்கு காட்ட முடியாது. எல்லோரும் எவ்வளவுதான் வசதி வாய்ப்புடையவர்களாக அதிகாரமிக்கவர்களாக இருந்தாலும் சாதாரண ஒரு ஹாஜி எப்படி இருப்பாரோ அப்படித்தான் அவர்களும் அவர்களுடைய அந்த கடமையை அங்கு நிறைவேற்ற வேண்டும். அந்த குறிப்பிட்ட இடங்களில் தான் அவர்கள் அந்த வணக்கங்களை அவர்கள் நிறைவேற்றியாக வேண்டும் என்பதை எங்களுக்கு இந்த வசனம் சொல்கிறது. அடுத்ததாக பாருங்கள், அரஃபாவுடைய மாலை நேரம் ஆஜிகள் முழுக்க முழுக்க துவாவிலே ஈடுபட்டு அல்லாஹ் அவருடைய பாவங்களை மன்னிப்பதாக பிரகடனம் செய்த ஒரு சந்தர்ப்பம் தான் அது. அப்படி இருந்தும் அந்த வணக்கத்தை முடித்துவிட்டு செல்லும் பொழுது இஸ்திக்ஃபார் செய்யுங்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறார். எனவே இஸ்லாத்திலே உள்ள ஒரு முக்கியமான விடயம்தான், எவ்வளவு ஒரு நல்ல காரியத்தை செய்தாலும் அதற்கு பின்னால் இஸ்திக்ஃபார் செய்வது. அதனால் தான் நாங்கள் தொழுகைக்கு பின்னாலும் அஸ்தக்ஃபிருல்லாஹ் அஸ்தக்ஃபிருல்லாஹ் என்பதாக நாங்கள் இஸ்திக்ஃபார் செய்கிறோம். நோன்பு பிடித்ததுக்கு பின்னால் நாங்கள் ஸதகத்துல் ஃபித்ர் என்ற பாவங்களுக்கு நோன்பில் ஏற்பட்ட குறைகளுக்கு தீர்வாக அதை நிறைவு செய்யும் முகமாக நாங்கள் ஸதகத்துல் ஃபித்ர் கொடுக்கின்றோம். இப்படி இன்னொரு அமல்களை செய்தாலும் அதற்கு பின்னால் நாங்கள் அல்லாஹ்வின் பக்கம் திரும்ப வேண்டும், அவனிடத்திலே பாவமன்னிப்பு நாங்கள் கேட்க வேண்டும் என்பதை அல்லாஹ் தஆலா எதிர்பார்க்கின்றார். காரணம் என்னவென்றால், அல்லாஹ் தஆலா எங்களுக்கு செய்திருக்கக்கூடிய அருட்கொடைகளை நாங்கள் எண்ணி முடிக்க முடியாது, அதனை அளவிட்டு முடிக்க முடியாது. அவற்றுக்காக நாங்கள் நன்றி செலுத்த வேண்டுமாக இருந்தால் நாங்கள் உறங்கவோ உண்ணவோ எங்களுடைய சொந்த தேவைகளையோ தொழில்களையோ ஈடுபட முடியாத அளவுக்கு நாங்கள் வணக்க வழிபாடுகளை எப்பொழுது பார்த்தாலும் ஈடுபட்டு கொண்டிருக்க வேண்டும். அந்த அளவுக்கு அல்லாஹ் தஆலா எங்களுக்கு நிறைய அருட்கொடைகளை அள்ளி வழங்கி இருக்கின்றார். அப்படி இருந்தும் நாங்கள் அவனுக்கு செய்யக்கூடிய வணக்க வழிபாடுகள் எங்களுடைய நன்றி பாராட்டும் தன்மை மிக குறைவாகத்தான் இருக்கிறது. எனவே எங்களுக்கு அல்லாஹ் தஆலா செய்த அருட்கொடைகளுக்கு நிகராக எங்களால் அவனுக்கு நன்றி செலுத்த முடியவில்லையே என்ற அந்த கவலைக்காக வேண்டிதான், அந்த குறையை நாங்கள் செய்துவிட்டோம் என்பதற்காகத்தான் நாங்கள் அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பை தேடுகின்றோம். அடுத்ததாக இரண்டாவது காரணம் என்னவென்றால், எவ்வளவுதான் நாங்கள் சிறப்பாக வணக்கத்தை செய்வதற்கு நாங்கள் முயற்சித்தாலும் அல்லாஹ் தஆலா அவனுடைய கண்ணியத்துக்கு தகுந்தாற்போல் அவன் எங்களுக்கு செய்திருக்கக்கூடிய அந்த அருட்கொடைகளுக்கு ஏற்பாற்போல் நாங்கள் அதனை சிறப்பாக ஒரு நாளும் செய்ய முடியாது. இப்பொழுது எப்படியாவது ஒரு குறை இருந்துதான் ஆகும், எப்படியாவது ஒரு குறை இருந்துதான் ஆகும். எனவே அதற்காக வேண்டியும் இந்த வணக்கத்தில் ஏற்பட்ட அந்த குறைக்காக வேண்டியும் நாங்கள் இஸ்திக்ஃபார் செய்கிறோம். எனவே தான் நாங்கள் தொழுகைக்கு பின்னால் நாங்கள் சொல்லக்கூடிய அந்த இஸ்திக்ஃபார் ஏதோ ஒரு எந்த விதமான சிந்தனையும் இல்லாமல் நாங்கள் சொல்லக்கூடாது. மாற்றமாக, யா அல்லாஹ், நான் இந்த தொழுகையை நான் உனக்காக தொழுதேன்,
ஆனால் அதிலே நிறைய குறைகள் இருக்கின்றன. எனவே அதனை நீ பொருட்படுத்தாமல் என்னை மன்னித்து இந்த தொழுகையை முழுமையாக ஏற்றுக்கொள்வாயாக என்ற உணர்வு எங்களுக்கு அஸ்தக்ஃபிருல்லாஹ் 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 என்று சொல்லும் பொழுது ஏற்பட வேண்டும். அதே போல்தான் இந்த அரஃபாவிலே மிக சிரமப்பட்டு சன நெரிசலிலே வெயிலிலே இருந்து நாங்கள் நீண்ட நேரம் துவாக்களை செய்துவிட்டு நாங்கள் வரும் பொழுது எங்களுக்கு ஒரு பெருமை வந்துவிடக்கூடாது. எனது பாவங்கள் மன்னிக்கப்பட்டு விட்டது, எல்லாம் மன்னித்துத்தான் ஆக வேண்டும், இவ்வளவு நான் கஷ்டப்பட்டு என்னை மன்னிக்காவிட்டால் அது பொருத்தமில்லை என்று எங்களுக்கு ஒரு தற்பெருமை, எங்களுக்கு ஒரு எண்ணம் வந்துவிடக்கூடாது. அதனால் தான் நாங்கள் பார்க்கின்றோம், ஒரு அறிஞர் சொல்கிறார், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் காபாவை மிகச் சிரமப்பட்டு கட்டியதன் பின்னால் கூட ரப்பனா தகப்பல் மின்னா இன்னக அன்தஸ் ஸமீஉல் அலீம், அல்லாஹ் இதனை எங்களிடமிருந்து ஏற்றுக்கொள்வாயாக என்று அவர்கள் பிரார்த்தனை செய்கிறார்கள். அவர்கள் ஏதாவது தவறு செய்து விட்டார்களா? இல்லை. அவர்கள் நன்மையான மிகச்சிறந்த உலகத்திலே ஒரு மிகச்சிறந்த காரியத்தை செய்துவிட்டு கூட அல்லாஹ்விடத்தில் அதனை ஏற்றுக்கொள்வாயாக என்று பிரார்த்திக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய ஏவல் பிரகாரம் தான் அதனை செய்தார்கள். அப்படி இருந்தும் அல்லாஹ் தஆலா ஏற்றுக்கொள்ளாமல் சென்று விடுவானோ என்ற ஒரு அச்சம் அவர்களுக்கு இருந்தது. எனவே அதனால் அல்லாஹ்விடத்திலே அதற்காக வேண்டி துஆ செய்தார்கள். ஆனால் நாங்கள் சிறு சிறு காரியங்களை செய்துவிட்டு கூட அல்லாஹ்வுக்கு நாங்கள் சொல்லி காட்டக்கூடிய ஒரு நிலைமை எங்களிடத்தில் இருப்பதை நாங்கள் பார்க்கின்றோம். இந்த பண்பு எங்களிடத்தில் இருக்கக்கூடாது, இந்த பண்பு இருக்கக்கூடாது. எனவே வல்லவர் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களுடைய ஹஜ்ஜுடைய அமல்களை சரியான முறையில் நிறைவேற்றுவதற்கும் அதில் ஏற்படக்கூடிய குறைகளுக்காக வேண்டிய அவரிடத்தில் பாவம் மன்னிப்பு தேடக்கூடிய அல்லாஹ்விடத்தில் கெஞ்சக்கூடிய இறைஞ்சக்கூடிய பணிவுடைய மக்களாகவும் நம் அனைவரையும் ஆக்கியருவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.